என் அன்பு பிள்ளையே, நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா? இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும். ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற்கதவை தட்டும். எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள், முடியவில்லை. உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள், இதுவும் முடியவில்லை. ஆபத்தை உண்டாக்க நினைத்து முடியவில்லை. உனது கர்ம பலன்களே ஒரு முக்கிய காரணம். நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கின்றார்கள். எனது அனுமதியின்றி என் குழந்தையாகிய உன்னை தொட முடியுமா? இதையெல்லாம் யார்தான் செய்வது? என்ன காரணம்? வேறு யாரும் இல்லை குழந்தையே. உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கின்றார். இதை தவிர எதிலுமே உனக்கு நம்பிக்கை இல்லை. உன் மனதில் இருக்கும் அழுக்குத்தான் அத்தனைக்கும் காரணம். முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய். நான் உன்னை எனது துவாரகாவிற்கு அழைக்கின்றேன். விரைந்து வா தங்கமே. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும். எப்போது உனது காலடி இந்த ஷீரடி மண்ணை மிதிக்கின்றதோ அல்லது ஏற்கனவே மிதிக்கப்பட்டதோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும் நேரம், நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகின்றேன். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது இந்த சாகி அந்த காயத்தை குணப்படுத்துவேன். உன்னை சுற்றியுள்ளவர்கள் அவமானப்படுத்தும் போது இந்த சாகி உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். அனாதை என்ற ஒரு எண்ணத்தை உன் மனதிலிருந்து அழித்துவிடு. சாயப்பா உன் தந்தை என்பதை என்றும் நினைவில் வைத்துக்கொள். உன்னை ஏமாற்றியவர்கள் முன் நீ எப்படி வாழ வேண்டும்? எதற்காக அழுகின்றா? நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதை செய். நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்போது நிறைவேறப் போகின்றது. நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் நம்பிக்கையை அன்பினால் வெளிப்படுத்து. உன் அன்பினை யதார்த்தமாக வெளிப்படுத்து. யதார்த்தம் என்பதே உண்மை நிலையாகும். எதையும் எதிர்பாராது வெளிப்படுத்தும் உணர்வாகும். அதுவே மன அமைதியை உண்டாக்கும் வழியாகும். உன்னுடைய பயம் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகும். நீ என்னுடன் இருக்கின்றாய் என்று தெரிந்த பிறகு பயமே பயப்படும் உன்னிடம் துணிந்து செல். துணையாக நான் இருக்கின்றேன். வீசுகின்ற வாசனையை பொறுத்தே மலர்கள் மதிக்கப்படுகின்றன. அதேபோல் பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்தே மனிதர்களும் மதிக்கப்படுகின்றார்கள். நீ எவ்வளவு பொறுமையும் நம்பிக்கையும் வைத்திருக்கின்றாயோ நானும் அவ்வாறு உன்னுடன் இருப்பேன் குழந்தையே. தவறே செய்யாமல் வலிகளை அனுபவிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது சில உறவுகள் மீது நீ கொண்ட உண்மையான அன்பினார். கலங்காதே. நீ முடிந்தது என்கின்ற விஷயத்தை நான் தொடங்கி வைப்பேன். நீ தொடங்கிய விஷயத்தை நான் முடித்து வைப்பேன். ஏனென்றால் எல்லாம் என் செயல். அனைத்திற்கும் சூத்திரதாரி நானே. சிறிது காலத்தில் உன் பண பிரச்சனையை தீர்க்கின்றேன். நீ என்னை இடைவிடாது பூஜித்துக் கொண்டிரு. கடனை கூடிய விரைவில் அடைக்க நானே வழிகாட்டுகின்றேன் தங்கமே. மனிதர்கள் எவ்வளவு அழகாக மாறுவேடங்கள் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் நேரமும் அவர்களை யார் என்று காட்டிக் கொடுத்து விடும். பொறு. உன்னுடைய கவலைகளை தூர எறி. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவு தான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான். இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவர். அவர் அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்துவார். எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பார். இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடமிருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர், அவமானங்கள், ஏமாற்றங்கள் மட்டுமே. உன் சாயப்பா நான் இருக்கும்போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே? நான் உன் துன்பத்தை வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைக்கின்றாயோ? அப்பா ஒன்றை விலக்கி வைக்கின்றேன் என்றா? அதைவிட சிறப்பான ஒன்று உன் வாழ்க்கையில் வர இருப்பதை புரிந்து கொள். உனக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக செய்வேன். நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயம் கூடிய விரைவில்
உனக்கானது உன் கையில் கிடைக்கும். நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்வேன். என் வாழ்வில் எனக்கு வருத்தம் என்று நான் உன்னிடம் சொல்லி புலம்பிட மட்டும் தான் என்னால் முடியும் என்று புலம்பாதே குழந்தையே. கவலைப்படாதே. உன் வருத்தத்தை திருத்தம் செய்து வெற்றியடைய நான் உன்னோடு கைகோர்த்து செல்லும் இடத்திற்கு வந்து முன் நிற்பேன். என்னை வணங்கிய உன்னை நான் என்றும் கரை சேர்த்து விடுவேன். கலங்காதே. உன் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. அன்பு குழந்தையே, இனிமேல் நீ தொட்டதெல்லாம் துலங்கும். மண்ணும் பொன்னாகும் காலம் வந்துவிட்டது. இனி நீ எதிலும் தைரியமாக இறங்கலாம். ஜெயம் உனக்கே. என் முன் தலை தாழ்த்தி வணங்கு. என் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வை மலை போன்ற பாவங்களை அழித்து உனது ஒழுக்கத்திலுள்ள தீய கரைகளை நீக்கி நான் சீர்படுத்துவேன். நீ தனியாக நின்றுத்தான் சாதிக்க வேண்டும். இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நிச்சயமாக நீ உயர்ந்த நிலையை அடைவாய். நான் எந்த செய்தி அனுப்பினாலும் இது எனக்கில்லை, இது பொய் என்று கூறுகின்றார். துவாரகா மாகியில் அமர்ந்து கொண்டு நான் ஒருபோதும் பொய் பேசும் முதியவன் என்று நினைக்காதே. புரிந்து பேசு, சிந்தித்து செயல்படு. வாழ்வில் எங்கும் துன்பமே தீமையே என்று எண்ணினால் வரும் எண்ணங்கள் எதிர்மறையாகவும் தீயவையாகவும் தான் இருக்கும். எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும். எண்ணங்களை நீ நோக்கும் பொருட்டு மற்றும் அதன் வெளிப்பாடுதான் உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி. உன்னை தடுமாற வைக்கும். நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னில் உன்னை குழப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும். நீ வெளியில் போராடுவதை விட 1000 மடங்கு உன் மனதிடமும் உன் எண்ணங்களுடனும் போராட வேண்டும். உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும். அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும். அதுதான் இப்போது நீ போராடும் கெட்டதிற்கும் இடையில் இருந்து நீ மீண்டு வருவது. உன்னுடைய எண்ணங்கள் உன் இயல்பான குணாதிசயங்களில் இருந்து வருவது. ஆனால் குணத்தின் முழு சாயலில்தான் எண்ணம் என்றால் இல்லை. உன் குணம் என்பது உன் ஆன்மாவுடன் ஒன்றானது. அதற்கு ரூபங்கள் கிடையாது குழந்தையே. நேர்மறை எதிர்மறை என்ற கோணம் கிடையாது. ஆனால் எண்ணம் என்பது இந்த உலக ஆசைகளை உன் மனதில் தூண்டி உன் நிஜ உருவத்தை மறைத்து நிழல் போல பின்தொடர செய்யும். உன் குணம் என்னுடன் ஒன்றான விஷயம். அதை பற்றி நீ கவலைப்படாதே. நான் உன் எண்ணத்தை நெறிப்படுத்தி அழகாக்குவேன். உன் எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மறையான எண்ணங்கள் உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் நான் கூறுகின்றேன். உன்மேல் படர்ந்துள்ள உன் எதிர்மறையை வேரோடு பிடுங்கி தூக்கி எறி. வெற்றிகளை உன்வசமாக்குவேன். இது உன் உயிரான சாகியின் வாக்கு. என் குழந்தைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற உன் சாயி என்ன வேண்டுமானாலும் செய்வேன் குழந்தையே. இனி ஒருபோதும் உன் கண்கள் கலங்குவதை உன் சாயப்பா நான் அனுமதிக்க மாட்டேன். நீ 100 நல்லது செய்தாலும் பாராட்ட ஒருவர் கூட வரமாட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு தவறு செய்தால் குறை சொல்ல 100 பேர் வருவார்கள். இதுதான் கலியுகம் குழந்தையே. நான் உன்னிடம் பிரார்த்தனை வைத்துக் கொண்டே இருக்கின்றேன். நீ நிராகரித்துக் கொண்டே போகின்றாயே என என்னிடம் நீ கலங்குவது எனக்கு புரிகின்றது. என்னை வணங்கும் உந்தன் கையை எந்த காரணத்திற்காகவும் வேறு எவர் முன்னும் கையேந்த விடமாட்டேன். நம்பிக்கையோடு இரு தங்கமே. உனக்கு எது நன்மையோ அதனை உனக்காக உருவாக்கி தருவேன். பொறுமையாக இரு. யார் ஒருவர் பிறரை குறை கூறிக்கொண்டிருக்கின்றாரோ அவரிடமே அத்தனை குறைகளும் இருக்கும். பொறுமை ஒருபோதும் தோல்வி அடையாது. பொறாமை ஒருபோதும் வெற்றி அடையாது. இறைவன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே. உனது நம்பிக்கை உறுதியாக இருந்தால் நிச்சயம் அவரால் கைவிடப்பட மாட்டாய். முழுமையாக அவரை நம்பு. அன்பு குழந்தையே, நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை, ஓடும் குதிரைக்குத்தான் மதிப்புண்டு. வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே. ஓடிக்கொண்டே இரு. மதிப்பு உன்னை தானாகவே தேடி வரும். நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான வாழ்க்கையை தருவான். பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம். ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள். உன் முதுகிற்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே.
நீ அவர்களுக்கு 2 அடி முன்னால் இருக்கின்றாய் என்று பெருமைப்படு குழந்தையே. உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவாய். உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன். உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். கலங்காதே. என்ன வேண்டும் என்பதை என்னிடம் கேட்க வேண்டுமென்ற அவசியம் இல்லை. ஏனெனில் உன் தேவைகள் அனைத்தையும் அறிந்தவன் நான். கலங்காதே. மனதின் சில காயங்களுக்கு மிக முக்கியமான மருந்து அமைதி. ஒருபோதும் அமைதியையும் பொறுமையையும் இழந்து விடாதே குழந்தையே. நீ அடுத்து என்ன செய்யப் போகின்றாய் என்பதை யாரிடமும் சொல்லாமல் இருப்பதே உன் வெற்றிக்கு முதல் படி. உழைப்பதை ஒருபோதும் நிறுத்தி விடாதே. ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும். பால் போன்ற குணம் உள்ளவரை அதிகமாக சூடேற்றி பார்க்காதீர்கள். இறுதியில் அவர்கள் பொங்கி எழுந்தால் தீயை கூட அழித்து விடுவார்கள். காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் உன்னை வந்து சேரும் குழந்தையே. கலங்காதே. நிறைய பேசி மனதில் இருக்கும் எல்லா சந்தேகங்களையும் இல்லாமற் செய்வதை விட அமைதியாக இருந்து கொண்டு ஒரு முட்டாளைப் போல நினைத்து கொண்டிருப்பது எவ்வளவோ மேலான விஷயம். பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றாய். வருந்தாதே தங்கமே. எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது. நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும். நல்லதை எதிரி சொன்னாலும் கேள், கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்காதே குழந்தையே. சுகமும் துக்கமும் அவரவர் மனநிலையை பொறுத்தனவாகும். அதிகமாய் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடு. நீ அமைதியாக இரு. உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது. உன் உள்ளத்தில் சாயி எனும் ஒளி இருந்தால் உன் வாழ்வில் இன்பம் எனும் ஒளி எறிவது நிச்சயம். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதியில்லை என நினைத்துக்கொள். எவ்வளவோ அனுபவங்களை கற்று வைத்திருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைகளில் நம்மை கைகட்டி மௌனமாக நிற்க வைத்து விடுகின்றது இந்த வாழ்க்கை. கலங்காதே தங்கமே. பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துயரத்தை போக்க நான் வருவேன். வாழ்க்கை என்னும் போராட்ட களத்தில் வெற்றி பெற பணம் மட்டும் போதாது. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சிக்கும் போராட்ட குணம் வேண்டும். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே. உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கின்றேன். இன்று எந்த அளவிற்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகின்றாய். இதை மறந்து போகாதே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக வீண் போகாது குழந்தையே. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீ சிரித்துப்பார். உன் முகம் உனக்கு பிடிக்கும். மற்றவர்களை சிரிக்கவை. உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். நம்மை தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு நாம் செய்யும் அனைத்தும் தவறாகவே தெரியும். ஆகவே அனைவரிடமும் உன்னை நிரூபித்துக் கொண்டிருக்காதே. உன்னை படைத்த கடவுளுக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும் தங்கமே. வருந்தாதே. முடிவே இல்லாத பாதையில் பயணிக்கின்றேன். முடிவில் நீ வழிகாட்டுவாய் என்ற நம்பிக்கையுடன் சாயப்பா என்று என் மீது இத்தனை நம்பிக்கை வைத்திருக்கின்றாயே. எப்படி தங்கமே உன்னை நான் கைவிடுவேன்? இனி நீ தொட்டது அத்தனையும் பொன்னாகும் நேரம் இது. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். எதை பற்றியும் நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே. உனது கை ஓங்கும் நேரம் இது. வாழ்க்கை தரம் மேன்மேலும் உயரும். உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கின்றார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனைகள் உடனே முடிந்துவிடும். உன் இல்லத்தில் தான் இருக்கின்றேன் தங்கமே. என் தங்கமே, அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உலகத்தில் மிகச் சிறந்தவன் நீயே என்பதை புரிந்து கொள். பல முறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி ஏற்படுகின்றது என்றால் உன் இலக்கு தவறு. சரியான இலக்கை தேர்ந்தெடு. வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே ஒரு சாதனைதான். உன்னால் முடியும் என்று நம்பு. முயற்சிக்கும் அனைத்திலும் வெற்றியே. உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே. வாழ்ந்து காட்டு. அவர்கள் உன்னை தேடி வரும் அளவிற்கு வார்த்தைகளை ஆயுதமாக பயன்படுத்தாதே. அது நிச்சயமாய் பிறரை காயப்படுத்தும்.
அதை கேடயமாக பயன்படுத்து. அது உன்னையும் காக்கும், உலகிற்கும் உன்னை பிடிக்கும். உன் வருங்காலத்தை எப்படி தீர்மானிப்பது என்பதை பற்றி எனக்கு தெரியும். தேவையற்ற பயத்தால் உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே. நீ நெடுநாளாய் கேட்டது உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன். நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது இப்போது உன் கையில் கிடைக்கப் போகின்றது. கவலை கொள்ளாதே. உன் இலக்கை அடைய வேண்டும் என்றால் முதலில் நீ 2 செயல்களை செய்ய வேண்டும். முதலாவது முயற்சி, 2வது பயிற்சி. விதியால் கதவு மூடப்பட்டாலும் வீதியில் நின்று புலம்பாமல் விதியை மாற்றியமைக்கும் என் சாயப்பா பாதம் பற்றிவிட்டால் விதி மூடிய கதவும் திறக்கும், விழி மூடி கண்ட கனவும் பலிக்கும். நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு தோல்வியே இல்லை குழந்தையே. நான் உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன். அதில் எப்படி மற்றவர்களை உள்ளே விடுவேன்? யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். கடைசியில் வெற்றி பெறுவது நீ என்பதை எப்போதும் மறவாதே. மனதிற்கு பட்டதெல்லாம் பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல. சரி எது, அவசியம் எது என்று அறிந்து பேசு. உன் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் கவனித்துக் கொள் தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா.